Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஹேர் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம் 5 minutes craftsல இருந்து. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹேர் ஹேக்ஸ்ல வந்து பார்ட் 1, பார்ட் 2 போட்டுருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே மேலே ஐகார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஹேர் ஹேக்ஸ் எடுத்தாலே அப்படியே போய்கிட்டே இருக்குது. எல்லா ஹேர் ஹேக்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி மொத்தமாக 5 ஹேர் ஹேக்ஸ் ஃப்ரம் 5 minutes crafts தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு போனி போட்டுக்கிறாங்க. பின்னாடி போனி போட்டு நம்மளோட ஃப்ரண்ட் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஹேர்லாம் எடுத்து அதை ஒரு ட்ரையாங்கிள் பிரமிட் மாதிரியாக்கி அதை எடுத்து இந்த போனி கூட வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துலாம். A few moments later. We must never stop the way, yeah. Birds chirping and I hear my name. 1 hour later. Grasping into life. Life is happy but it's so 2 days later. We must merely make a start. Savannah. 1 eternity later. I'm coming home, Savannah. We'll never be alone, Savannah. The beauty of the world, Savannah. Let's all take a walk, Savannah. ஸோ ஓகே, அட்லாஸ்ட் நம்ம இது எப்படியோ போட்டு முடிச்சிட்டோம். ஏதோ ஒரு ஷேப்பில் கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நானே நினைக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு கிளிப் வச்சு நம்ம இதை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அட்லாஸ்ட் இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேக்னால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் இந்த ஹேக் வந்து ஃபாஸ்ட்டெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் டைம் எடுக்குது இதை பண்ணுறதுக்கு. பட் அவுட்கம் நல்லா தான் வந்திருக்குன்னு நானே நினைக்கிறேன். ஏன் ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, இப்படி தான் வந்திருக்கு இந்த ஹேக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து நம்ம இப்படி தூக்கி பின்னாடி ஒரு கிளிப் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இங்கே நம்ம முன்னாடியே வந்து ரப்பர் பேண்டாக போட்டு அது வந்து இப்படி தூக்கி பின்னாடி போடுறாங்க. அது வந்து சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. நமக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் இதே இந்த ரப்பர் பேண்ட் போட்டாலே அப்படியே முடியெல்லாம் வந்துடுது. சரி, பரவாயில்ல, போடுவோம். Lion's gonna come. நான் பார்க்கறதுக்கு மோகினி பிசாஸ் மாதிரியே இருக்கணும். The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were. ஸோ அவங்க வந்து ஏகப்பட்ட அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு வந்து 2 ஒழுங்காக வரல, ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. ஸோ நம்ம வெறும் 2 மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், எனக்கே தெரியுது கண்டு கோலமாக இருக்குன்ட்டு. சரி ஓகே, இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே விட போகிறோம் நம்ம.
இல்லை இது எடுத்து இதுக்குள்ளே விடணுமா? இது எடுத்து இதுக்குள்ளே விடணும். ஓகே, அவ்வளோதான், போதும் நமக்கு. ஓகே, ஸோ ஆமாடி, வெயிட், திரும்பி காட்டுறேன். இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு தான் லைட்டாக கோணல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க ஒரு 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து போட்டு வெளியே போகிறது தான் போகலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நம்ம 9 out of 10 தான் கொடுக்க போகிறோம் இந்த ஹேக்கு. பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப லூஸ் ஆயிடுது. அவங்க வந்து போட்டு பார்க்குறாங்க, நம்மளும் போட்டு பார்க்கணும். ஓகே, நம்மளோட ரப்பர் பேண்ட் வந்து நல்லா கொஞ்சம் டைட் ஆயிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி 8 இல்லை இந்த மாதிரி நல்லா சுருண்டு போயிருக்கு. இதுலேருந்து வெளியவே வர மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல. எப்படி பண்ணாலும் மறுபடியும் இப்படி தான் வருது. சரி, ஓகே, இப்போ இதை நம்ம வந்து போட்டு பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் போட்டால் முடி நல்லா சிக்காகும் போல இருக்கு. ஸோ டைட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப லூஸ் ஆகாமையும் இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஹேக் நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கான ஒரு சூப்பரான ரெமெடி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து சேஃபாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, ஏன்னா அவங்க வந்து ஃபயர் வச்சு விளையாடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக்கை வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லை நம்ம முடி வந்து பொசுங்கி போதா, என் முடியை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, எனக்கு பெருசாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆனால் பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலி. ஆஹா, முடியெல்லாம் பொசுங்குது. ஆனால் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் போகுது தான். ஓகே, விபரீத விளையாட்டு இது வேண்டாம். இந்த விளையாட்டே வேண்டாம் நமக்கு. ஸோ
தெரியுமா தெரியலையா? வெயிட், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதோ இந்த முடியெல்லாம் வந்து அப்படியே நல்லா சுருண்டு போயிருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் போது தான், முடியெல்லாம் பொசுங்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. இது வந்து ரொம்ப சேஃப் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி பொசுக்குனதுக்கப்புறமும் வந்து ஹேர் வளருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது படி வந்து இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து சேஃப் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு வந்து மார்க் எதுவுமே வேணாம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து போகுது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் வந்து ஹேரை கட் பண்ணுற ஹேக்கு. ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு அப்படி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்டெப் கட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப்பாக லேயராக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஹேரை வந்து கட் பண்ணிடலாம். இல்லை, இவ்வளோ வேணாம், நம்ம கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஓகே, இவ்வளோ கட் பண்ணால் போதும். ஓகே, கட் பண்ணியாச்சு. எப்பயுமே கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு ஜிக்ஸாக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. இதெல்லாம் வந்து ஹேக்கில் சொல்லி தரல, நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஓகே, அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் அதுக்கப்புறமா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து ஸ்டெப் கட்டிங் மட்டும்தான். சில பல காலங்களாக நான் அந்த கட்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், 5 ஹேக்குமே முடிஞ்சிடுச்சு. கம்மிங் டு அன் எண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.